ஹாய் கைஸ். நீங்கள் இப்போ ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்போக்கன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்போக்கன் பேசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அதுக்கப்புறம் ஸ்பீக் பண்ணுறது கரெக்டாக பர்ஃபெக்டாக, இல்லை ஒரு இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஸ்டாண்டப் காலில் ஆன்சர் பண்ணுறதோ எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ்லேருந்து போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ் நீங்கள் ஸ்போக்கன் எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு பேசிக்ஸில் இருக்கிறது இந்த 8 டாபிக் தான். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், வெர்பு, அட்வெர்பு, ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷன், ப்ரிப்போசிஷன். இப்போ நம்ம வந்து 2 டைப்பாக வீடியோ போடுவோம். ஒன் டைப் வீடியோ வந்து பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க, இன்னொரு டைப் வீடியோ வந்து எப்படி பேசுகிறது ஸ்டார்டிங்லேயே. ரெண்டுமே நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நவுனுங்கிறது என்னென்னா தெரியும் உங்களுக்கு, ஏதாவது ஒரு பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு பேரை சொல்கிறது தான் நவுன். என்ன சொல்லுது அப்படின்னா அது எது ரெஃபர் பண்ணணும்னா ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பிளேஸையோ, ஒரு திங்கல்னா ஒரு அனிமல். பர்சன்னா சம்திங், ஏதோ ஒரு நேம். இப்போ எக்ஸாம்பிள் கோலி, ரஜினி, விஜய், அஜித், இந்த மாதிரி ஒரு நேமை சொல்கிறது அப்படின்னா அதுதான் பர்சன் நேம். பிளேஸுங்கிறது ஏதோ ஒரு இடம், கேரளா, ஊட்டி, கொடைக்கானல், சம்திங். திங்குங்கிறது என்னென்னா ஏதோ ஒரு பொருள், அண்ட் சேர், டேபிள். அப்புறம் அனிமலுங்கிறதுனா லயன். இந்த மாதிரி பர்டிகுலராக சம்திங் ஏதோ ஒரு நேம் சொல்லுது அப்படின்னா அது வந்து நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா காமன் நவுன். காமன் நவுன்னா பொதுவாக ஏதாவது ஒரு நேமை சொல்கிறது. நார்மல் நவுன், காமன் நவுன் ரெண்டுமே ஒன்று தான். ஏதோ பொதுவாக ஒரு நேமை சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து காமன் நவுன் சொல்லுவோம். பர்சன், பிளேஸ், திங்ஸ் ஆர் அனிமல். அடுத்து ப்ராப்பர் நவுனுங்கிறது என்ன அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பர்சனை பற்றி பேசுகிறதோ, இல்லை ஒரு பிளேஸை பற்றி பேசுகிறதோ, இல்லை ஒரு திங்கர், இல்லை ஒரு அனிமல் பற்றி பேசுகிறதுனா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்டர் இருக்கார், அவர் ரஜினி. அதுமாரி ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸ், ஏதோ ஒரு பிளேஸுக்கு போகிறீங்க, அது லேப்டாப், டாக், இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து கலெக்ஷன் நவுன்ங்கிறது என்னென்னா இப்போது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு பொருளையோ, இல்லை ஒரு சம்திங், ஒரு அனிமல்ஸையோ, இல்லை ஒரு பிளேஸையோ சொல்கிறது தான் வந்து கலெக்ஷன் நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா க்ரௌட் ஆஃப் பீப்புள் வந்து மக்கள் வந்து கூட்டமாக இருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம க்ரௌட் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவோம். அதேமாரி ஷிப்பு வந்து ஒரு 5 ஷிப்பு 10 ஷிப்பு சேர்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னா அது அரே ஆஃப் ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரூட்ஸ் இருக்குது. இப்போ பனானா வந்து பஞ்சாக தான் இருக்கும், அதாவது கொத்தாக இருக்கும். ஓகே, கரெக்டாக. அதுக்கப்புறம் திராட்சை கொத்தாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹியூமனோட குவாலிட்டி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். உங்கள் இன்டர்னல் குவாலிட்டி என்னவோ அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அது என்ன அப்படின்னா ட்ரஸ்ட்டு. உங்களுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுவீங்க, ஃபெய்த் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் பண்ணுறது பீப்புளை ட்ரஸ்ட் பண்ணுவீங்க, ஃபெய்த் பண்ணுறது காடை ஃபெய்த் பண்ணுவீங்க. ஃப்ரீடம், சுதந்திரமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும். கரேஜ், தைரியமாக இருப்பீங்க. பிரேவ், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா துணிச்சலாக செய்வீங்க. ஆங்கர்னால் உங்களுக்கு கோவம் வரும். ஹேட்ரட்னா வெறுப்பு வரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஹியூமனோட இன்டர்னல் குவாலிட்டி. இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டீரியல் நவுனுங்கிறது சம்திங் மெட்டீரியல் பற்றி பேசுகிறது தான் மெட்டீரியல் நவுன். அயன், கோல்டு, இது மாதிரிலாம். கான்க்ரீட் நவுன் அப்படிங்கிறதுனா ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பயந்துட்டுருப்பீங்க, ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அட என்னடா இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட். இப்போ ஒரு எக்ஸாம் போகிறீங்க, எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போவீங்க, கொஸ்டின் வந்து சிம்பிளாக வந்துடும். இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் எமோஷன். அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒன்று நடக்குதுல்ல, அதுதான் வந்து கான்க்ரீட் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெர்பு நவுனு. அடுத்து பார்த்தோன்னா ரெண்டாவது பார்க்குறது என்ன வெர்பு. என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆக்ஷன், நீங்கள் ஒரு செயலை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் வெர்பு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த செய்யக்கூடிய செயலை தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து டெய்லி ஏந்திரிக்கிறீங்க, அதுக்கு பேர் என்ன, வேக் பண்ணுறீங்க, வேக்கப். ஓகேவா? வேக்குங்கிறது என்னென்னா அது ஒரு வெர்பு. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய ஆக்ஷன் இருக்குல்ல, தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு இதுக்கு ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு என்ன டேக்கு. இப்போ நீங்கள் எழுந்தோடனே எதையாவது பார்ப்பீங்க, பார்க்க போகிறது என்ன செய். இப்போ கடைக்கு போகிறீங்க அப்படின்னா வாக். இந்த மாதிரி ஒரு செய்கிற செயலை குறிக்கிறது தான் வந்து வெர்பு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மல் வெர்ப்ஸ், இன்ஃபார்மல் வெர்ப்ஸ்னு 2 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வெர்பு வந்து ஈடியில் டியோட முடிஞ்சது அப்படின்னா, அதாவது பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து ஃபார்மல் வெர்ப்ஸ்னு சொல்கிறாங்க. ஜம், ஸ்மைல், டாக்டு. அதே இன்ஃபார்மல் வெர்ப்ஸ் அப்படின்னா வேர்டு விஷயம், அதாவது அந்த வேர்டு ஒரு நியூ வேர்டாக முடியும். அது எங்கன்னா பாஸ்ட் டென்ஸில். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் பார்க்குறேன், சி.
அதோட பாஸ்ட் டென்ஸ் சா, கிவ் அதோட பாஸ்ட் டென்ஸ் கிவ், சிட் அதோட பாஸ்ட் டென்ஸ் சேட், கெட் அதோட பாஸ்ட் டென்ஸ் காட். இது வந்து பேசிக்ஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட் 1 இது. இதுக்கப்புறம் வர ஸ்போக்கன் ஃபுல்லாக ஸ்டார்டிங் டு எண்டு ஃபுல் டெப்த்தாக நம்ம வந்து சொல்லிவிடுவோம். இதை வச்சு நீங்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பார்ட்டில் சொல்லுவோம். ஓகேவா? 2 டைப் ஆஃப் வீடியோ போடுவோம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.